வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026 2 மார்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 2 மார்க்கு. இதிலே கம்பல்சரி கொஷின் உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்தெந்த இயர் எப்படி கம்பல்சரி கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் நல்லா இந்த கொஷினை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. கொரோனா டிஸ்சார்ஜ், வாட் இஸ் ஸ்கிப் ஏரியா, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 24 கம்பல்சரி. இதில் ஒய் எலக்ட்ரான் ப்ரிஃபர்ட் ஃபார் ஓவர் எக்ஸ்ரே மைக்ரோஸ்கோப். ஸோ 24 தான் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் செப்டம்பர் 2020 டிஃபைன் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். ஸ்டேட் த லென்ஸ் லா, potential given regions of given distance, electric field, what is photovoltaic cell, marginal rays, what are the neutron proton particles, what are the uses of x-rays. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா if you an electric field magnetic கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 2021 நடந்த கொஷின் பேப்பர் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் த வேவ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF, find the polarizing angle, glass of reflective index, what is Peltier effect, define the electrostatic potential, how will you define the threshold frequency, state the Ampere circuital law, why does the sky appear blue, give the 2 uses of IR radiation. 24 compulsory sum. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே 2022 நடந்த கொஷின் பேப்பர் இது. இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ், ஹவு கேன் யூ இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கால்வனாமீட்டர், டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல், கிவ் இட் இஸ் யூனிட், கால்குலேட் த ரேடியஸ், ஸ்டேட் த பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், வாட் டு யூ மீன் பை டோப்பிங், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எலக்ட்ரிக்கல். அடுத்து பார்த்தோன்னா 24 கம்பல்சரி. த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். அடுத்து மென்ஷன் த வேவ் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF, define stopping potential, give the 2 uses of UV radiation, ultraviolet rays ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜூலை 2022 கேட்டிருக்காங்க. அடுத்து பியூர் வாட்டர் ரெஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ், define the ampere term of force, what is rectification, gaseous law, define the atomic mass unit. ஸோ கம்பல்சரி எல்லாம் இதில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஹவ் வில் யூ டிஃபைன் த Q ஃபேக்டர், ஸ்டேட் த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட். அதே மாதிரி கீழே த ரேஷியோ மினிமம் மேக்ஸிமம் இன்டென்சிட்டிஸ் இன்டர்ஃபோர்ஸ் பேட்டர்ன். அது கீழே டிஃபைன் த ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல், கிவ் த யூனிட், வாட் இஸ் மீன் பை ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிகே ரேட், ட்ரா த சர்க்யூட்டல் டயக்ராம் ஃபுல் வேவ் ரெஃப்ளெக்டார்ஸ். தென் இதில் ஜூன் 2023 நடந்த கொஷின் பேப்பர் இது. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், நெக்ஸ்ட் ஸ்டேட் த பிளம்பிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபைண்ட் த போலரைசிங் ஆங்கிள்ஸ், த கிளாஸ் ஆஃப், ஸ்டேட் த லென்ஸ் லா, வாட் ஆர் த ரெட்டிஸ் appearance sky during for sunsets of sunrise, define capacitance, give the unit, distinguish between intrinsic extrinsic semiconductors. அடுத்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் flowing per second through the conductors, the radius of 5th orbit in hydrogen. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 நடந்த 2 மார்க் கொஷின் பேங்க் இது. இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த வேவ்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF, வாட் இஸ் டபுள் ரிஃப்ராக்ஷன், டிஃபைன் த அயனைசேஷன் எனர்ஜி, why does the sky appear in blue, state ampere circuital law, calculate the cutoff wavelengths, the cutoff frequency of x-rays from x-ray, accelerating potential, write the 2 uses of infrared radiation. compulsory 24 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல், மார்ச் 2024 நடந்த கொஷின் பேப்பர் இது. ஸ்ட்ரைட் மெட்டல் ஒயர் cross in magnetic field, state the applications of Seebeck effect. Next, half-life radioactivity sample 5.1 days, calculate the decay in constant, what are the electromagnetic waves, what is mean by, mention the type.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் இது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த parallel plate capacitor as a two square plates of side 5 cm separated distance 1 mm. Calculate the capacitance of capacitor. 2 mark வந்து Lenz law. Write the limitations of cyclotron. What is Moss defect? Give the expression. Optical path. What are the shapes of waveforms for source of infinity, point source, line source? Draw the circuital diagram for forward bi-shaped junction dipole. ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்கை ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேங்க்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். மெயினாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேங்கை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. டிபைன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அதே மாதிரி செல்ஸ் ஆஃப் சப்ளை கரண்ட்டு கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 2025 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான கொஷின் பேப்பர் 2 மார்க் இது. ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறு, அதன் அலகை தருக. டிஃபைன் த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல், கிவ் த யூனிட். மின்சுற்று ஒன்றில் அம்மீட்டர் இணைக்கப்படுவது தொடர் இணைப்பிலா பக்க இணைப்பிலா ஏன்? இஸ் an ampemeters connected series of parallel current y. Q என்ற புள்ளி மின்னூட்டத்தால் ஆர்த்தொலைப்பில் உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்னழுத்தத்திற்கு அத்தொலைவு இடமாக்கப்படும் போது ஏற்படும் மின்னழுத்தத்திற்கு உள்ள தகவை கணக்கிடுக. Calculate the radio electric potential due to the point charge Q. The point it at for the distance electric potential point. இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. Distinguish between. Plumbing வழக்கை விதியினை கூறுக. State the plumbing right hand rule. ரேடாரின் பயன்களை ஏதேனும் இரண்டை தருக. Give any two applications of radar. கிளர்வு ஆற்றல் என்றால் என்ன? What is mean by extension energy? ஒளி மூலமும் அதன் பிம்பங்களும் எவ்வாறு ஓரியல் மூலங்களாக செயல்படுகிறது? How to source of image behave the source. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிபுகும் எண்ணெயின் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் ஒளிவிலகல் 1.5 கொண்ட கண்ணாடியில் நுழைக்கிறது. எண்ணெய் பொருந்தும் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026க்கு இந்த 2 மார்க் கொஷின் பேங்கை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனோட கொஷின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஷினை மறுபடியும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கேட்ட கொஷினா ஏற்கனவே கேட்காத கொஷினா அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே கேட்ட கொஷினும் இருக்கும், ஏற்கனவே கேட்காத கொஷினும் சேர்த்து எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்ம கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம 5 மார்க் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ 2 மார்க் கொஷின் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிட்டோம். இதில் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஸோ 12th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் செப்டம்பர் 2020 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 ஜூன் 2025 எல்லா இயர் கொஷின் பேங்குமே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி எல்லாத்துக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் யூஷுவல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஃபிசிக்ஸ் படிக்கணும் 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இமீடியட்டாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு 2 மார்க்கும் அப்டேட் பண்ணிட்டோம், 5 மார்க் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் 3 மார்க் கொஷின் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிளான்ஸ் அகெயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மார்ச் 2020, அதே மாதிரி செப்டம்பர் 2020, ஆகஸ்ட் 2021, அதே மாதிரி மே 2022, ஜூலை 2022, மார்ச் 2023, ஜூன் 2023, நெக்ஸ்ட் வந்து ஜூன் 2024, மார்ச் 2024, மார்ச் 2025, கடைசியாக ஜூன் 2025 கொஷின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம்.